ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சனா சமையல். நாம் இன்றைக்கி பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான பாயசம் தான் பண்ண போகிறோம். இந்த பலாப்பழ பாயாசம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பலாப்பழ பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்: அரைச்சி வச்ச பலாப்பழம், தேங்காய் பால், இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை, நெய், காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், ஏலக்காய் தூள். இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பேனை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடானதை நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் பாதி வறுபட்டதான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தை ஊற்றிக்கலாம். நல்லா கலரிக்கலாம். அது கூடவே சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே தேங்காய் பால் சேர்க்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நல்லா காயட்டும். இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா காய்க்கலாம். இது நல்லா காஞ்சிருச்சு. இது கூடவே வறுத்து வச்சிருக்க தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.